காக்கையும் பழமரமும். ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரியதும் பசுமை நிறைந்ததுமான ஒரு பழமரம் இருந்தது. அந்த மரத்தில் மாம்பழம், கொய்யா, நெல்லுக்காய் போன்ற பல இனிமையான பழங்கள் காய்த்திருந்தன. அந்த மரம் எல்லா பறவைகளுக்கும் நிழலும் உணவும் தரும் ஒரு சிறந்த மரமாக இருந்தது. அந்த மரத்தின் அருகே ஒரு காக்கை வாழ்ந்து வந்தது. அந்த காக்கை மிகவும் புத்திசாலிதான். ஆனால் சில நேரங்களில் அது சோம்பேறித்தனமாகவும் அவசரமாகவும் நடந்து கொள்ளும். தினமும் அது அருகிலுள்ள வீடுகளுக்குச் சென்று உணவு தேடி வரும். ஆனால் ஒரு நாள் கிராமத்தில் எங்கும் உணவு கிடைக்கவில்லை. மிகவும் பசித்த காக்கை இன்று என்ன செய்வது என்று யோசித்தது. அப்போது அதன் கண்களுக்கு அந்த பெரிய பழமரம் தெரிந்தது. மரத்தின் மேலே நிறைய பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. காக்கைக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இன்றைக்கு என் பசி தீர்ந்துவிடும் என்று நினைத்து காக்கை மரத்தின் மீது பறந்து சென்றது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. பழங்கள் எல்லாம் மிக உயரத்தில் இருந்தன. காக்கை பலமுறை பறந்து முயன்றது. ஒரு கிளையில் அமர்ந்து அடுத்த கிளைக்கு தாவியது. இருந்தாலும் பழத்தை எட்ட முடியவில்லை. அந்த நேரத்தில் அங்கே ஒரு கிளி, ஒரு குருவி மற்றும் ஒரு மைனா வந்தன. அவை எல்லாம் தங்கள் சின்ன உடலாலும் கூர்மையான பறக்கும் திறனாலும் எளிதாக பழங்களை பறித்து சாப்பிட்டன. இதைக் கண்ட காக்கை மிகவும் வருத்தப்பட்டது. எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் முடியவில்லை என்று சோகமாக நினைத்தது. சில நேரம் காக்கை மரத்தின் கிளையில் அமைதியாக அமர்ந்து யோசித்தது. அழுது பயனில்லை, நான் புத்திசாலி காக்கை, ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டது. அப்போது காக்கை கீழே பார்த்தது. மரத்தின் அடியில் சில கற்கள், உலர்ந்த கிளைகள் மற்றும் ஒரு சிறிய மேடு இருந்தது. உடனே காக்கையின் மனதில் ஒரு யோசனை வந்தது. அது முதலில் ஒரு பெரிய கல்லின் மீது ஏறியது. அங்கிருந்து மீண்டும் பறந்து பார்த்தது. இப்போது பழம் இன்னும் கொஞ்சம் அருகிலிருந்தது. ஆனால் இன்னும் முழுமையாக எட்டவில்லை. காக்கை நம்பிக்கை இழக்கவில்லை. சிறிது சிறிதாக முயன்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தது. அது மேலும் 2 கற்களை சேர்த்து மேடையாக செய்தது. மீண்டும் அதன் மேல் ஏறி பறந்தது. இப்போது அதன் அலகு ஒரு பெரிய பழத்தை தொட்டது. மிகுந்த முயற்சியுடன் அந்த பழத்தை பறித்தது. மகிழ்ச்சியுடன் காக்கை அந்த பழத்தை சாப்பிட்டது. அதன் பசி முழுமையாக தீர்ந்தது. அருகிலிருந்த பறவைகளெல்லாம் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டன. கிளி சொன்னது, நீ உண்மையிலேயே புத்திசாலி காக்கை. காக்கை சிரித்தபடி சொன்னது, உடல் பலம் இல்லையென்றால் என்ன, புத்திசாலித்தனமும் முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அந்த நாளிலிருந்து காக்கை எந்த சிக்கலும் வந்தாலும் அவசரப்படாமல் யோசித்து செயல்பட ஆரம்பித்தது. அந்த பழமரம் மட்டுமல்ல, அந்த அனுபவமும் காக்கைக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. நீதி: முயற்சி, பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த தடையும் வெற்றியாக மாறும்.